அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்கு தான். ஒரு 2 கப்பு மைதா இருந்தால் போகிறோம். நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். நம்மத்தே போகாது. நல்லா ஏர் டைட் டப்பாவில் போட்டு வச்சுருந்திங்கன்னா 1 மாதம்னாலும் கூட நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும். நம்ம 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளை விட இவங்க பெட்டராக இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கடைசியில் பார்க்க போனால் அவங்கள விட ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தான் பெட்டராக இருப்போம். அதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. இது ஒரு காக்கா கதை. ஒரு துறவி ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் பாட்டுக்கு அவரை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ அந்த மரத்து மேலே ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா ரொம்ப சோகமாக இருந்தது. இவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். சரி, இவரோட ஜெபமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காக்கா கிட்ட பேசினார். நீ ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கே? உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சு, நான் யாராலையும் விரும்ப மாட்டேங்கிறேன், யாரும் என்னை விரும்ப மாட்டேன்றாங்க, யாரும் என்னை பார்க்க மாட்டேன்றாங்க, நான் எங்கே போனாலும் என்னை துரத்தி விட்றாங்க, என் கலரும் ரொம்ப கருப்பாக இருக்குது, நான் எல்லாரை விடவும் ரொம்ப மட்டமாக இருக்கேன், பறவைகளிலேயே மட்டமான பறவை நான் தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறது அதெல்லாம் படாத, ஏதாவது ஒரு சிறப்பு குணம் உங்ககிட்ட இருக்கும், அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை எனக்கு எந்த சிறப்பு குணமும் இல்லை, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேறு மாதிரி எனக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, உன்னை என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, தூரத்தில் ஒரு குளத்தில் ஒரு அன்னப்பறவை வெள்ளை வெள்ளையேர்னு இருந்துச்சு. அதை பார்த்து காக்கா எனக்கு இந்த மாதிரி வெள்ளையாக மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த துறவி சொன்னாராம், சரி நான் மாற்றிடுறேன், நீ போய் அந்த அண்ணங்கிட்ட போயிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா, நீ சந்தோஷப்படுறதுக்கு தானே இந்த நேரம் கேட்குற, போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு காகமும் அந்த அன்னப்பறவைக்கிட்ட போயிட்டு, ரொம்ப அழகாக இருக்கே, வெள்ளை வெள்ளேர்னு இருக்கே, எல்லாரும் என்னை விரும்புவாங்க, நீ சந்தோஷமாக தானே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த அண்ணன் சொல்லிச்சான், யார் சந்தோஷமாக இருக்காங்க? நானா? என்னை விட நிறைய நிறம் வச்சுருக்கிற பறவைகள் நிறையா இருக்குது, அதிசயமான பறவையெல்லாம் நிறையா இருக்குது, என்கிட்ட எந்த வெள்ளையை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நான் என் வருத்தத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே அன்னப்பறவை என்ன சொல்லிச்சான், நீ வேணா போயிட்டு கிளிக்கிட்ட கேட்டுப்பார் சந்தோஷமாக இருக்கேன்னு, அது நல்ல பச்சை பசேல்னு நல்ல பச்சை கலரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு காக்கா நேராக பச்சை கிளிக்கிட்ட போச்சான். பச்சை கிளிகிட்ட பார்த்தா, பச்சை கிளி ரொம்ப அழகாக இருக்கிற, நல்ல பச்சையாக இருக்கிற, கலர் நல்லா இருக்குது, உன் வாய் சிகப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்க, கண்ணில் வேறு 2-3 கலர் இருக்கும் எனக்கு, அதனால் உன்னை எல்லோரும் நல்லா விரும்புவாங்க, நீ சந்தோஷமாக தானே இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அதுக்கு பச்சைக்கிளி சொல்லிச்சு, என்னப்பா நீ பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை பார்த்தாயே எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நான் சின்ன குட்டி போட்டிருந்தேன், அந்த குட்டின்னு கூட பார்க்காம அம்மா அப்பாக்கிட்ட இந்த பிரித்து அந்த குட்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, எங்கள் ரெக்கங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க, நாங்கள் விரும்பினதை கொடுக்காம நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி பச்சை மிளகாவை வாயில் தேய்க்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எனக்கு, நான் வருத்தமாக தான் இருக்கேன். என்னடா இதுவும் இப்படி சொல்லுதுன்னு இந்த காக்கா என்ன பண்ணிச்சு, இப்போ யார் தான் சந்தோஷமாக இருப்பாங்க? நான் ஒரு பறவை சொல்கிறேன், ரொம்ப கலர் அழகாக இருக்கும், அதுதான் சந்தோஷமாக இருக்கும், அது சந்தோஷத்தில் ஆடும், போய் பாரு. யாருன்னு பார்த்தா அது மயில். இந்த காக்கா மயிலை தேடுது எங்கேயுமே கிடைக்கல. அது ஒரு ஜூவில் இருக்குது. ஜூவில் அந்த காக்கா கண்ணில் படுது. அப்போ நேராக அந்த ஜூக்குள்ளே போகும்போது நிறைய பேர் அந்த மயிலை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக நிறைய கலரில் இருக்குது. அது ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த காக்கா சொல்லுது, நீ எவ்வளோ பேர் உன்னை பார்க்குறாங்க பாரு, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நீ சந்தோஷமாக தானே இருக்கே, இவ்வளோ கலர் வச்சுருக்கிறே, ரொம்ப அழகாக இருக்கிற, எனக்கே உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நானே நொந்து போயிருக்கேன், உனக்கு கஷ்டமா? என்ன கஷ்டம்? நான் எனக்கு கலர் கொடுத்தாருன்னு தான் இருக்குன்னு தான் பேர், பாரு நான் எங்கே இருக்கிறேன், நான் ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க என்னை, அதுக்கும் இல்லாமல் என்னை சுதந்திரமாக பறக்க விடுறதில்ல, யார் வேணாலுமே என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என் முட்டையை கூட விடுறதில்ல, அதையும் எடுத்துக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு மேலே என் ரெக்கையை அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க, எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை மாதிரி நான் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு அந்த மயில் சொல்லித்தான்.
என்னது என்ன மாதிரி இருந்தால் சந்தோஷப்படுவேன். ஆமாம், இன்னைக்கு பாரு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீ எங்கே வேணால் பறக்கலாம், எது வேணால் போகலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எங்கே வேணால் இருக்கலாம். உன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க, யாரும் கூண்டில் போட்டு அடைக்க மாட்டாங்க, உன்னை வேடிக்கை காட்ட வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நீ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மாதிரி நான் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் அந்த காக்காவுக்கு புத்தி வந்துதான், ஆஹா, இவங்கள எல்லாரோட நான் தான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறேன்னா, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். சரி, நான் போய் முனிவர்கிட்ட சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நேராக முனிவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். யாருமே சந்தோஷமாக இல்லை, எல்லோரும் நான் தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். அவங்க சொன்னப்புறம்தான் தெரிஞ்சிச்சு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு என்னென்னா நல்ல இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இனிமேல் வந்து என்னை யார் மாதிரியும் எனக்கு செய்ய வேண்டாம், நான் என்ன மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் மக்களே, நம்ம எல்லாரும் அவங்கள பார்த்து இவங்க நம்மளோட சரியாக இருக்காங்க, இவங்க நம்மளோட நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களோட ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தான் நல்லா இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு யாரை பார்த்தும் எதுவும் பொறாமப்படாமல் நடந்துக்கோங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்நாக்கு பாருங்கள், செம்மையாக சத்தம் வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் போட்டதும் கரைஞ்சிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.